வினைல் ஃப்ளோரிங் இன்ஸ்டால் செய்வது எப்படின்ட்டு இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். கண்டினியூவாக பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் முழுசாக கிடைக்கும். இது 0.65 mm வினைல் ரோலு, வினைல் மேட்டுன்னு சொல்லுவோம், வினைல் ஷீட்டு. இதான் நம்ம தர இந்த இடத்துல தான் நம்ம வினைல் ரோலை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். தரையை முதல்ல நல்லா சுத்தமாக பெருக்கி எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாத அளவுக்கு க்ளீனாக நீட்டாக சுற்றி பெருக்கி எடுத்துடணும். ரோலையும் அதே மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துடணும். தரையை எடுத்து அந்த எந்த அளவுக்கு தேவையோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரோலை கட் பண்ணி, ஷீட்டை கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக இருக்கும். அப்போ வேஸ்டேஜ் நமக்கு கம்மியாகும். கம்மை அப்ளை பண்ணுறாங்க. இந்த இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஷீட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணுறாங்க. ஷீட்டு ஃபுல்லாக இந்த கம்மை பூசணும். எக்ஸஸாக பூசக்கூடாது, ப்ராப்பராக ஈவனாக பூசணும். எக்ஸஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்காக ப்ராப்பராக ஈவனாக பூசணும். இது மாதிரி பூசிட்டு இதை ஒரு 5-10 மினிட்ஸ் காய வைக்கணும். காய்ச்ச அப்புறமா இந்த ரோலை சுற்றி வச்சுக்கிட்டு அதே மாதிரி மற்ற ரோலையும் சுற்றி வச்சுக்கணும். இப்போ எந்த இடத்துல நம்ம ரோலை ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ மார்க் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தரையில் இந்த கம்மை அதே கம்மை தரையில் பூசுகிறாங்க. இது நார்மல் கம் எஸ்ஆர். இப்போ ஷீட்டை ஃபஸ்ட்டு ஷீட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்க மார்க் பண்ணாங்க முதல்ல, அந்த மார்க்கிங் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் நம்ம எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜஸ் அவாய்ட் பண்ணலாம், மெட்டீரியல் காஸ்ட்டை கம்மி பண்ணலாம், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். தேவையில்லாமல் மெட்டீரியல் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு அவங்க தேய்க்கிறாங்க. ப்ராப்பராக எல்லாத்துலேயுமே தேய்க்கணும். இந்த பபுள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுது பாருங்கள். அவங்க தேய்க்கும் போது இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும்போது நீட்டாக தரையோட தரையாக ஷீட்டை ஒட்டிக்கும். எக்ஸஸ் ஷீட்டை இவங்க ப்ளேடால் நைஃபால் கட் பண்ணுறாங்க. பாருங்கள், கட் பண்ணுறது இது எக்ஸஸ் ஷீட். இந்த மாதிரி ப்ராப்பராக கட் பண்ணிவிட்டு தரையில் பூசிடுறாங்க. இதெல்லாம் எக்ஸஸ் ஷீட். இதெல்லாம் ப்ராப்பராக எக்ஸ்ட்ரா இருக்கிற ஈவனாக கட் பண்ணிட்டா ஃபினிஷிங் ப்ராப்பராக இருக்கும். ஷீட் எங்கேயும் எக்ஸ்ட்ரா மேலே தூக்கின்னு இருக்காது. ஸோ தரையோடு தரையாக இருக்கும் போது அதுக்கு லைஃப் நல்லா இருக்கும். நம்ம தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்கர்ட்டிங்லேயும் ஒட்டிக்கலாம் மடித்து. கஸ்டமருக்கு இங்கே ஏற்கனவே ஸ்கர்ட்டிங் பிளாக்கில் இருந்ததுனால ஃபினிஷிங் நல்லா இருக்கிறதுனால நாங்களும் வேணாம்னு சொல்லிட்டோம், சஜஷன் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ரோவில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ரோவில் போட்டுட்டு இப்போ ப்ராப்பராக ஒரு வாட்டி எடுத்துகிட்டு அந்த பபுள்ஸ் இருக்கிறதுலாம் ப்ராப்பராக தரையில் போட்டுட்டு இப்போ தேய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி தேய்க்கிறதுனால இங்கே பாருங்கள், அந்த பபுள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த பபுள்ஸ் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஷீட் ப்ராப்பராக தரையில் ஒட்டுது. ஏன்னா ஏற்கனவே நம்ம தரையிலையும் கம்மு போட்டிருக்குறோம், ஷீட்லேயும் கம்மு போட்டிருக்குறோம். இது மாதிரி தேய்க்கும் போது எக்ஸ்ட்ரா இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். இது பேர் டபுள் கட்டு. இப்போது ரெண்டு ஷீட்டுக்கு நடுவில் ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஜாயிண்ட் ஷீட்டு மேலே இருக்கும், அது ஒட்டாமல் இருக்கும், ஃபினிஷிங் இருக்காது. ஸோ டபுள் கட்டு போட்டுட்டு மேலே இருக்கிற ஷீட்டையும் கட் பண்ணுவாங்க, கீழே இருக்கிற ஷீட்டையும் கட் பண்ணிவிட்டு ரெண்டு ஷீட்டையும் கட் பண்ண ஷீட்டை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா ஃபினிஷிங் ஜாயிண்ட்டு ப்ராப்பராக இருக்கும். இது மாதிரி சைடில் இருக்கிற ஷீட்டையும் கட் பண்ணி எடுத்துடணும். தரையோட தரையாக ஷீட் இருக்கும் போது ஃபினிஷிங் ப்ராப்பராக இருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி எதுவும் போட்டால் கூட வராது. இதான் ஃபினிஷ்டு ஃப்ளோரிங்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா நீட்டாக வந்திருக்குது. கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. நல்ல நீட்டான ஃப்ளோரிங்கு. இது பார்க்குறதுக்கு உடன் ஃப்ளோரிங் மாதிரியே இருக்கும்.
ப்ராப்பர் ஃபினிஷிங்காக இருக்கிறதுனால கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவங்களோட ஹவுஸ் ஓனரும் வந்து ஒரு ஃப்ளோரிங் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். விச் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும், நிறைய தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.